யுத்த காலங்கள்ல என்னெல்லாம் சிரமம் வரும் அப்படிங்கிறது ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல இருந்தே உலகம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிச்சு. அப்படி புரிஞ்சுகிட்ட உலகம் திருந்தல அப்படிங்கிறனால அடுத்த யுத்தத்த பண்ணும்போது வழி விட்டுருச்சு. நம்ம திருந்தி என்ன பண்ண? யுத்தத்த செய்யற அண்ணன் அமெரிக்கா திருந்தணும். அவன் யுத்தத்த நடத்தி தான் அண்ணன் அமெரிக்காவா இருக்கான். அப்ப யுத்தம் தவிர்க்கவே முடியாது. வெயில் சீசன், அடுத்து மழை சீசன், நடுவுல குளிர் சீசன் அந்த மாரி இதுவும் அமெரிக்காவ பொறுத்தவரையும் அவனுங்க நாட்டுல மட்டும் யுத்தமும் ஒரு சீசனா வச்சிருக்காய்ங்க. சொல்லி பாரு ஒத்துக்க மாட்டாய்ங்க. சரி பரவால்ல இருக்கட்டும். ஈரான் யுத்தம் என்னெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துது? அதுவும் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க இந்தியாவுக்கு அப்படிங்கும்போது பிராக்கெட்ல பின்னாடி உலக நாடுகள்னு போட்டுக்கலாம். காரணம் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்துது. உக்ரைன் யுத்தம் ஒரு ஓரமா விளையாண்ட்டு போயிருச்சு. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பெரிய அளவுல எனர்ஜி டிவிஷன்ல கை வைக்கிறனால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே தடுமாறுது. ஸ்டீலு, சிமெண்ட்டு, டெக்ஸ்டைலு, செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்தது. பட்டியல்ல வராததே இல்ல. குட்டி பிள்ளையோட டைப்பர் முதற்கொண்டு வந்துருது. அட பாவி மனுஷா! உண்மையா? அப்படின்னு கேட்கக்கூடாது. சத்தியமா. அம்புட்டு பொருள்களுமே சிக்குது. என்ன ஒண்ணு இம்மீடியட்டா சிக்கிறது கேஸ் ஷார்டேஜ். அதாவது ரெஸ்டாரண்ட் மாட்டிக்கிச்சு. ஆனா மெல்ல மெல்ல நான் சொன்ன எல்லாமே லைன்ல வந்து நின்றும். லைன்ல வந்து நின்றுங்கிறத காட்டிலும் இப்பவே சில முக்கியமான ஸ்டீலு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பிரைஸ் ஹைக்ல தான் இருக்கு. சிமெண்ட் போன்ற உபகரணங்களும் அடுத்தடுத்து ஹைக்கை நோக்கி ஓடி போயிடும். எல்லாமே ஹைக்குக்கு போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனர்ஜில தான் உலகமே இயங்குது. அந்த உலகம் அப்படிங்கிறது உள்ளங்கையில வந்துருச்சு அப்படின்னு பெருமையா பேசணும்ல. உண்மையும் கூட. அப்படி உள்ளங்கையில வரனால ஏதோ ஒரு மூலையில தாக்கம் ஏற்பட்டாலும், எல்லாருக்கும் அதோட வலிய ஃபீல் பண்ணி தான் ஆகணும். அதுல தான் இப்ப ஒட்டுமொத்த சப்ளை செயினும் மாட்டிக்கிச்சு. இப்போதைக்கு கேஸ் ஷார்டேஜ் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பெரிய அளவுல இந்தியா வீட்டுக்கான பயன்பாடு 100% ஃபேக்டரிகளுக்கான பயன்பாடு 80% அப்படின்னு குடுத்திருக்கார்கள். இதுல ரெஸ்டாரண்ட்ட கடைசியில தூக்கி வச்சுட்டார்கள். ரெஸ்டாரண்ட் மாட்டிக்கிச்சு. இதுல மொத்தமா ரெஸ்டாரண்ட் மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்டா, விறகுல இயங்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் தப்பிச்சுக்கிச்சு. பெரும்பாலான பிரியாணி கடைகள் விறகுல தான் இயங்கும். அவர்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. பெரும்பாலான முறுக்கு மிக்சர் செய்யக்கூடிய ஃபேக்டரிகள் விறகுல இயங்கும். பெரும்பாலும். அடுத்து சிலது உம்மி போன்ற விவகாரங்கள். அதுக்கு கரெக்ட்டா அந்த பேர் தெரியல. மறந்துட்டேன் டக்குன்னு. அதுல இயங்கக்கூடும். அவர்களுக்கும் பெருசா பிரச்சனை கிடையாது. இம்மீடியட்டா பிரச்சனை கிடையாது. காரணம் அடுத்து அதோட பிரைஸ் எல்லாம் ஹைக் ஆகும். ஏன்னா கேஸ்ல நின்ன ஆட்களும் போய் விறகுக்கு நிப்பாங்க. இப்பவே ஆயிப்போச்சுங்கிறது தகவலும் இருக்கு. டபுள் மடங்கு ஆயிருச்சு. கிலோவுக்கு 150 இருந்தது 300 ஆச்சு அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிக்கிட்டு இருக்கு. எந்த அளவு உண்மை பொய்ங்கிறது தெரியல. மார்க்கெட் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல மேக்ஸிமம் ஹைடெக்கான ரெஸ்டாரண்ட் மாட்டுது. அதுக்கடுத்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் அதுவும் ஏறக்குறைய ஒரு ஹைடெக்கான மிடில் லெவல் ரெஸ்டாரண்டா தான் இருக்கும். அதுவும் மாட்டுது. இதுல நான்வெஜ்ல பிரியாணி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் மாட்டல. அவங்க விறகுல தான் இருக்காங்க. நாளைக்கு மாட்டுவாங்க. எப்ப அப்டின்னா, இந்த விறகு பிரைஸ் ஹைக் ஆகும்போது அவர்களுக்கும் ஒரு பெயின் இருக்கும். ஆனா இம்மீடியட்டா ஒரு பெயினோ, இல்ல கேஸ்ல இயங்கக்கூடியவர்கள் விறகுக்கு, இல்ல எலக்ட்ரிக்கல் இந்த மாரி மாறுறதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்கள போட்டு அப்படி நிக்கும்போது, பெரிய அளவுல ஒரு சிரமத்த நோக்கி வருவாங்க. பல ரெஸ்டாரண்ட்டுகள் அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட நோக்கி கொண்டு போ முடியாத சூழ்நிலைலாம் இருக்கும். சின்ன இடமா இருக்கும். அதுல விறகையும் கொண்டு போ முடியாது. கேஸ் சப்ளையும் இல்ல. அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிரமம் தான். ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப சின்ன லெவல் ரெஸ்டாரண்ட்டுகள் விறகும் வச்சிருப்பாங்க, கேஸும் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும். இப்ப உதாரணத்துக்கு முக்கியமான நான்வெஜ் ஐட்டம், சமையல் குழம்பு, சாம்பார், பிரியாணி போன்றதுக்கெல்லாம் விறகு இருக்கும். அதே மாரி தோசை கல்லு, பரோட்டா கல்லு இதெல்லாம் விறகுல போயிரும். சைனீஸ் ஐட்டம் கேஸ்ல இருக்கும். அந்த மாரி ரெஸ்டாரண்ட்டுகள் பாதி தான் பிரச்சனையில மாட்டுவார்கள். எப்படி அப்டின்னா, சைனீஸ் ஐட்டத்த கழட்டி விட்டர்லாம். ஆட்டோமேட்டிக்கா விறகு பிரைஸ் ஹைக் ஆகும்போது சிக்கலுக்குள்ள வந்துருவார்கள். என்டயர் ரெஸ்டாரண்ட் அடி வாங்குதா அப்படின்னு கேட்டா, என்டயர் ரெஸ்டாரண்ட் அடி வாங்குது. அதுல இந்த செக்மெண்ட் இப்படி வரிசையில அடி விழுகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு உள்ள நிலைமை. இதுக்கு அடுத்து சிமெண்ட், ஸ்டீலு, டெக்ஸ்டைலு, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் இந்த மாதிரி பொருட்கள்லாம் தாறுமாறான ஒரு பிரைஸ் ஹைக்க நோக்கி போகும். இது பூரா எப்ப நிக்கும் அப்படின்னா, யுத்தம் நின்னா நிக்கும். யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் அதோட தாக்கத்த பொறுத்து மேற்கொண்டு சில விஷயங்கள உலகம் சந்திச்சு தான் ஆகணும். அதே மாரி எல்லா ஏர்லைன்ஸோட டிக்கெட்டும் ஹைக் ஆயிப்போச்சு.
இது எல்லாத்தையுமே உலகம் ஃபீல் பண்றதுக்கு ஒரே காரணம் என்ன அப்டின்னா, அண்ணன் அமெரிக்கா. அண்ணன் அமெரிக்கா என்ன சொல்லி ஈரானுக்குள்ள போனா, "ஈரானுக்கு அணு ஆயுதம் செய்ய நான் விடமாட்டேன்" அப்டின்னா. "ஏன்டா? அவன் செஞ்சா உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்டின்னா, "அவன் செஞ்சா எனக்கு ஆபத்து. அமெரிக்காவுக்கு ஆபத்து, உலகத்துக்கு ஆபத்து" அப்டின்னா. "இந்த மானே பொன்மானைய விட்றேன் ப்ளீஸ். நீ அமெரிக்கான்னே சொல்லிக்க. பின்னாடி நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம். நாங்க என்ன வம்பு தும்புக்கா வரப்போறோம்? இல்ல உன் சட்டைய தான் பிடிக்க போறோமா?" அப்டின்னு உலக நாடுகள் சொன்னாலும், அண்ணன் அமெரிக்கா ஒத்துக்காம ஆரம்பிச்சு விட்டார்கள். இது முழுக்க முழுக்க அமெரிக்கா செஞ்சது. இதனால பாதிப்பு எல்லாமே உண்மதான். ஆனா எதார்த்தமான உண்மை என்ன அப்புட்ன்னா, டாலர பெருசா சேலஞ்ச் பண்ணி போய்க்கிட்டு இருந்தோம். இப்ப எல்லாரையும் தள்ளி விட்டுருச்சு அமெரிக்கா. இனி இழந்த பொருளாதாரத்த தட்டி எழுப்பி கொண்டு போறதுக்கே எல்லா நாடுகளும் வரிசையில நின்னு போட்டி போட்டு வளரணும். அப்புறம் எங்கிட்டு டாலர சேலஞ்ச் பண்றது? இப்ப டைரக்ஷனையே மாத்தி விட்டானா? இதுக்கு தான் எப்பயுமே நம்ம அண்ணன் அமெரிக்கா ஒரு கெட்ட பயடா அப்படின்னு சொல்றது. இப்ப அம்புட்டு வேறு டைரக்ஷனையும் மாத்தி விட்டான். என்னைக்குமே அமெரிக்காவுக்கு 2, 3 டார்கெட். எம்புட்டு தான் டார்கெட்ட வச்சு ஒரே திசைக்கு நீ பயணிப்ப அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். காரணம் ஈரான் ஒருவேளை விழுந்துருச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இவர்கள் கண்ட்ரோல்ல வந்துரும். தடைகள் போடும்போது அதையும் பட்டியல்ல சேர்த்துக்குவான். இங்க பாரு இந்த சைடு உன்னைய நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அபிஷியலா அறிவிச்சு விட்டுருவாய்ங்க. இப்ப ஈரானாச்சும் ஆளில்லா விமானத்த வச்சு அடிக்குது. இவனுங்கள பொறுத்தவரை அப்படி கிடையாது. போர்க்கப்பல நடுவுல நிறுத்தி இந்த கப்பல கைப்பத்தி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருவாய்ங்க. அதுல உள்ள பொருட்கள ஓசிலயே பிளாக் மார்க்கெட்ல வித்துக்குவாய்ங்க. ஈரான் விழுந்துருச்சுன்னா, இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மைலேஜ் அமெரிக்காவுக்கு கிடைச்சு போயிரும். அப்ப ஈரானுக்குள்ள உள்ள பொருட்கள், கச்சா எண்ணெய், அலி கமேனி நடுவுல வந்து சொன்னாரு, "எப்பா எங்ககிட்ட தங்கம் கண்டுபிடிச்சிருக்கோம். தங்கச் சுரங்கம் கண்டுபிடிச்சிருக்கோம்ன்னு." அப்பயே நம்ம சொன்னோம், "ஏன்யா இப்ப வந்து சவுண்டா சொல்ற?" கச்சா எண்ணெய்க்கு அவன் திங்கு திங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். தங்கமும் இருக்கு அப்டின்னா, உடனே கிளம்பி வந்துருவான் அப்டின்னோம். உடனே கிளம்பி வந்துட்டான். இன்கேஸ் ஈரான் விழுந்துருச்சுன்னா, அதுவும் அடிஷனலான ஒரு மைலேஜ நோக்கி அமெரிக்காவுக்கு போகும். சர்வதேச அடிப்படையிலயும் மைலேஜ உருவலாம். வர்த்தக ரீதியிலயும் எடுத்துக்கலாம். இன்கேஸ் தோத்து போச்சு அமெரிக்கா அப்டின்னா, ட்ரம்ப் மேல பழிய போட்டுறலாம். ட்ரம்ப் தான் அவசரப்பட்டாரு. அவரு கோவப்பட்டாரு. வீட்டுக்காரம்மாட்ட கோவப்படுற மாரி, சர்வதேச அரசியல்லயும் கோவப்பட்டாருன்னு அவங்க ஊர் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பேசுவார்கள். ஆனா எதார்த்தமான உண்மை என்ன அப்டின்னா, உலக பொருளாதாரத்த சரிச்சு விட்டார்கள். இப்டி சரிஞ்சு கிடக்கிற பொருளாதாரத்த வச்சுட்டு, டாலர சேலஞ்ச் பண்ண போறேன் அப்டின்னு பழைய வீரியத்தோட முடியுமா அப்டின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு கிடையாது அப்டிங்கிறது தான். இதையும் மீறி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் மிகப்பெரிய ஆற்றல வெளிப்படுத்தி சூழ்நிலைகள் அன்னைக்கு உருவாச்சு அப்டின்னா, அது வேற கத. அத விரிவா பார்க்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச எதார்த்தமான உண்ம, முடியாது அப்டிங்கிறது. இது மறைமுகமா பார்த்தா அமெரிக்காவுக்கு வெற்றி தான். எப்படி பார்த்தாலும் பயப்புள்ள ஒரு வெற்றியில உட்கார்றானா அப்டின்னு கேட்டா, வெற்றியில உட்கார்றாங்கிறது உண்ம. ஆட்டத்துல வேற யாருமே பங்கேற்கலைங்கிறது எதார்த்தமான உண்ம. அப்புறம் அந்த பையன் தானே வெற்றி பெறுவான். இருக்கிறதே ஒரு பிளேயரு. அப்புறம் 2வது பிளேஸ்க்கு யார் இருக்கா அங்க குடுக்குறக்கு? இப்படிதான் இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து தப்பிச்சு பொழச்சு எந்திரிக்கிற நாடு அப்படிங்கிறது ஒரு தனக்கான வலுவான இடத்த பிடிச்சு நிக்கும். அதுல இந்தியா வந்து பிடிச்சு நிக்கிறக்கு 1000 காரணங்கள் பிரகாசமா இப்ப இருக்கு. ஆனா இந்த பதிவுல பார்க்க போறதில்ல. அடுத்தடுத்த பதிவுல பார்க்க போறோம். அண்ணன் அமெரிக்காவோட சேட்டை அப்படிங்கிறது என்னைக்குமே அடங்க போறதே கிடையாது. அதனால அத விரிவா பார்க்கறக்கு 1000 சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதுக்கு நீங்க ரெகுலரா வரணும் அப்படின்னு சொல்லி என்னைய திட்டக்கூடாது. ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃபிரெண்ட். எங்க போறேன்? ரெகுலரா வரத்தான் போறேன்.